ஹலோ மக்களே வணக்கம். தீபாவளி தீபாவளி என்னடா பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இது தல விசஸ் எஸ்கேவா அமையும்னு நினைக்கிறேன் தீபாவளி. ஆல்ரெடி அமரன் படம் வந்து தீபாவளிக்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு படம் மட்டும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது. ஏன்னா நிறைய பெரிய படங்களே வர காத்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதில் 2 பெரிய படங்கள் வந்து வேட்டையன் அண்ட் விடாமுயற்சி. அதுலேயும் முக்கியமாக விடாமுயற்சி வரும்னு இப்போ புதுசாக தகவல் கசியுதுங்க. ஸோ இது வரைக்கும் எஸ்கேவும் அஜித்தும் வந்து கிளாஷ் ஆனதே கிடையாது. அதுவும் அமரன் படம் வந்து நல்லா வந்திருக்கனால தான் அவர் தைரியமாக தீபாவளிக்கு வராரு. இப்போ விடாமுயற்சி கூடிய விரைவில் தீபாவளின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தீபாவளி ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். கலெக்ஷனை வந்து அள்ளும். ஸோ வந்து விடமாட்டாங்க. அஜித்துக்கும் தீபாவளி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்கே vs அஜித் மோத போகிறாங்க. இது மக்கள் எப்படி எதிர்பார்க்க போகிறாங்க? ஃபேன்ஸ் ஃபைட் வரப்போதா? சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்க போகிறாங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா விடாமுயற்சி ஷூட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படம் கண்டிப்பாக தீபாவளி வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. வேட்டையன் வராதுன்னு நினைக்கிறேன். அது முன்ன பின்னன்னு வரும். வேட்டையன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் வேட்டையன் தீபாவளி வர்றது சந்தேகம் தான். பட் விடாமுயற்சி கண்டிப்பாக வருங்க. ஸோ எப்படி இருக்க போது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். 2 படமும் வெற்றி அடையணும், அதான் நம்மளோட எண்ணம். பட் எந்த படம் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறாரு நம்ம எஸ்கே. ஸோ வந்து பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான படமாக அமையும் அவருக்கு. முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் தலையே அடிச்சிட்டாருன்னா வேறு லெவல் மாசாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. பட் தமிழ் சினிமாவுக்கு 2 படமும் ஜெயிச்சா நல்லது தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எஸ்கே. அவர் அடுத்த லெவல் போகணும் நம்ம வாழ்த்துவோம். தலை தீபாவளின்னு நல்ல ஹிட்டு கொடுத்து மக்களுக்கும் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவுக்கும் அடுத்த லெவலில் கூட்டி போகணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.